என்ன மேட்டர்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. அதனால ஸ்ட்ரெயிட்டா மைண்டுக்குள்ள போயிடுறேன். சோசியல் மீடியா போனாலே அப்படியே தலைலாம் சுத்துது. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? யாரா இவ்வளவு மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றீங்க? 24 ஹவர்ஸ் எவ்வளவு பேர் அந்த மீம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. எங்க போயிருந்தாலும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், எந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் போனாலும் விஜய் டைவர்ஸ், விஜய் வந்து அவர் வச்சிருக்காரு, விஜய் அவன் வச்சிருக்கான். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அந்த அதாவது பாதிக்கப்பட்ட நபர் சங்கீதா இருக்காங்கல்ல, அவங்களே சொல்லியிருக்காங்க, கோர்ட்ல மனு போட்டிருக்காங்க. எங்களோட பிரச்சனை யாரும் யூடியூப்ல அதிகமா பேசக்கூடாது, எங்களை பத்தி அவதூறா பேசக்கூடாது. இவ்வளவு பெரிய ஒரு இன்ஃபுளுசரு சோசியல் மீடியா பத்தி பயப்படுறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு இவங்க இருக்காங்க பாருங்க. ஒரு சில யூடியூப் சேனல்லாம் இருக்கு, இதுக்குன்னு ஸ்பெஷலா இருக்காங்க. அதாவது மத்தவங்கள கலாய்ச்சு ட்ரோல் பண்ணி கெட்ட வார்த்தையில பேசி அடுத்த குடும்பத்தை நாரடிக்கிறதுக்குன்னே ஒரு சில யூடியூப் சேனல்லாம் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் நீங்க ஆதரவு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்த லட்சணத்துல இருக்கு. அதாவது அவனுக்கு வியூஸ் மட்டும் வந்தா போதும், யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம். அது உண்மையா பொய்யா அதெல்லாம் ஆராய்ஞ்சு எவிடன்ஸோட போட்டா பரவாயில்ல. எவிடன்ஸ் எல்லாமே இவங்க இஷ்டத்துக்கு இது மாதிரி அடிச்சு விடுறது. விஜய் அவர்களோட டைவர்ஸ் வீடியோ இதுல என்ன நடந்திருக்கு, நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இதுல மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவரான பிஜேபியில இப்ப தலைவரா இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் இருக்காருல்ல, அவர் இந்த விஷயத்துக்கு இப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணுவா நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலங்க. பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டில இருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்ட இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதுல இருந்து வெளியே வரணும். முதல்ல என்ன ரியாக்ட் பண்ணிருக்கா அப்படின்னா, முதல்ல விஜய் வந்து வீட்டை விட்டு வெளியே வரணும். அதாவது உள்ள திரிஷா இருக்காங்க, திரிஷா விட்டு வெளியே வரணும். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அரசியலே பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு நான் அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவன்னா, ஒரு படிச்ச தலைவன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிஹேவ் பண்ணியிருக்காரு. அவர் என்னமா சொல்லியிருக்காரு இந்த சர்ச்சைக்கு, அரசியல்ல அவரை எவ்வளவு வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், அவரை பத்தி ட்ரோல் பண்ணுங்க, விமர்சனம் பண்ணுங்க, மீம்ஸ் போடுங்க, என்ன வேணாலும் பண்ணலாம். இது ஒரு தனி மனிதனோட அவரோட ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே இல்ல. இதை பத்தி நான் பேசவே விரும்பல, இதை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 நிமிஷம் வந்து சோசியல் மீடியாவுக்கு இது நியூஸ் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. இந்த மனுஷன் அரசியலுக்கு வந்ததுல இருந்து என்னென்ன பிரச்சனை தெரியுமா நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். செப்டம்பர் 27 வந்து கரூர் விஷயம், அடுத்து அக்டோபர் 27 வந்து அக்டோபர் 27 இந்த விக்டிம்ஸ் எல்லாம் மீட் பண்ணாரு. அதுக்கப்புறமா நவம்பர் 27 செங்கோட்டையன் அவர்கள் வந்து டிவிக்கெல்லாம் சேர்றாரு. ஜனவரி 27 ஆடியோ லான்ச் நடக்குது. டிசம்பர் 27 ஜனநாயகன் ஆடியோ லான்ச் நடக்குது. ஜனவரி 27 ஏது ஜனநாயகன் படத்துக்கு விசாரணையை நடத்துறாங்க. பிப்ரவரி 27 நேத்து பிரச்சனை, சங்கீதா அவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கிற நியூஸ் வந்து வெளியே வருது. இவங்க எப்ப அப்ளை பண்ணாங்க அப்படின்னா டிசம்பர் மாசமே அப்ளை பண்ணிட்டாங்க செங்கல்பட்டுல. ஆனா அந்த விஷயம் வந்து இப்பதான் வெளியே லீக் ஆகுது. எனக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசு பதறுது. இந்த சோசியல் மீடியா வந்து நிறைய பேருக்கு நிறைய ஃபேம கொடுக்குது. கண்டிப்பா அது எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அவங்க ஏகப்பட்ட புகழை கொடுக்குது, ஏகப்பட்ட பணத்தை கொடுக்குது. அதோட சேர்ந்து அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். அந்த மனுஷன் வந்து ஒருத்தவன் வந்து சூசைட் பண்ணிக்கலாமா அப்படின்ற லெவலுக்கு டார்ச்சர் பண்றாங்க. இதுல பாதிக்கப்பட்டவனோட மனநிலைமை இந்த நேரத்துல எந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து யோசிக்கவே மாட்டாங்க. இஷ்டமணிக்கு பேசுறாங்க. சும்மா அவனுக்கு ஒரு கேமராவோ ஒரு மைக் இருந்தா போதும், இல்ல எதுவுமே இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு போன் இருந்தா போதும், நம்ம அவனை என்ன வேணாலும் பேசலாம். அது உண்மையா தப்பா, உண்மையா அந்த மனுஷன் பண்ணிருப்பாரா பண்ண மாட்டாரா, அவங்களுக்குள்ள வேற ஏதாவது பர்சனல் லைஃப்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்குமா இருக்காதா, அதை பத்தினா தேவை மாதிரியே கிடையாது. எனக்கு தேவை வியூஸ். இன்னைக்கு இந்த பிரச்சனை நடக்குதா, எனக்கு இது ஒரு கண்டென்ட், இந்த கண்டென்ட்டை பத்தி நான் இன்னைக்கு பேசுவேன் அப்படின்ற மாதிரி கண்டவனிக்கே பேசுறாங்க. அந்த மாதிரி இந்த விஷயத்த நான் பார்க்கும்போது ஏகப்பட்ட பேரு நிறைய, அதாவது ஒருத்தவன் அரசியலுக்கு வந்திருக்கான் அப்படின்னா அரசியல் ரிலேட்டடா அவனை என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், எல்லா தகுதியுமே இருக்கு. ஆனா அவனோட பர்சனல் லைஃப்ல புகுந்து தேவையில்லாம பிரச்சனையை கிளப்பி விட்டு இப்படிதான் சட்டசபையில ஜெயலலிதா அம்மா அவங்களோட தலைமுடிய புடிச்சு இழுத்து அசிங்கப்படுத்தி அந்த சட்டசபையை விட்டு விரட்டி அடிச்சாங்க. அது நம்ம எல்லாருமே நல்லாவே தெரியும். ஆனா அவங்க இருந்தவரை அவங்களை யாரும் அசைக்க முடியாத லெவலுக்கு திரும்ப வந்தாங்க. அவங்க அந்த இடத்த விட்டு போகும்போதே சபை தொட்டு தான் போனாங்க, திரும்ப அந்த இடத்துக்கு வருவேன்,
முதலமைச்சரா வருவேன் அப்படின்னு. அதே மாதிரி வந்தாங்க, அவங்க இருந்தவரை அவங்களை யாருமே அசைக்க முடியல. சோ இந்த மாதிரி ஒரு சினிமா ஃபீல்ட்ல இருந்து அரசியலுக்குள்ள போகும்போது, இல்ல நார்மலாவே அரசியலுக்குள்ள ஒருத்தர் புதுசா வர்றாங்க அப்படின்னா அவங்களோட பழைய ஹிஸ்டரியை பூரா தோண்டி எடுப்பாங்க. அவன் என்னென்ன தப்பு பண்ணலாம், தப்பே பண்ணலனாலும் இந்த விஷயத்த எப்படி தப்பா மக்களுக்கு காட்டலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிற பழைய எல்லா விஷயங்களையும் எடுத்து நோண்டுவாங்க. அந்த மாதிரி நோண்டி எடுத்து இப்ப இந்த விஷயத்தையும் புதுசா கிளப்பி விடுறாங்க. அதுவும் யாரை கம்பேர் பண்ணி பேசுறாங்க அப்படின்றது நம்ம எல்லாத்தையுமே தெரியும். தேவையா அந்த விஷயம்? ஒருத்தனை நீ அரசியல் பண்ற அப்படின்னா நீ அரசியல் ரிலேட்டடான பிரச்சனையை மட்டும் பேசணும், அரசியல் சம்பந்தமான இது விமர்சனங்கள் மட்டும் வைக்கணும். தேவையில்லாம அவரோட பர்சனல் லைஃப்ல வந்து அவர் டைவர்ஸ் பண்றாரு, டைவர்ஸ் பண்ணல, என்ன வேணாலும் பண்ணு போறாம. இப்ப உள்ளக்கூடிய முக்காவாசி அரசியல் தலைவர்ல யார் ஒழுங்கா இருக்கா? அரசியல்ல உள்ளவங்களுக்கு தெரியும் அரசியல் தலைவர்கள்லாம் எத்தனை பொண்டாட்டி வச்சிருந்தாங்க, அவங்க எப்படி எல்லாம் இருந்தாங்க, கள்ள தொடர்பு எத்தனை பேர் வச்சிருந்தாங்க, அப்படி இருந்து வெளியே போய் என்னென்னலாம் போய் பண்ணிட்டு வருவாங்க, எல்லாமே தெரியும். ஏன் தமிழ்நாட்டு மக்கள் நீங்க உங்களுக்கு தெரியாதா அரசியல் தலைவர்கள்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க, எத்தனை பொண்டாட்டி வச்சிருந்தாங்க, எத்தனை அப்பாட்டி வச்சிருந்தாங்கன்னு? தேவையில்லாம ஒரு விஷயத்த பத்தி இவ்வளவு விமர்சனங்கள் தேவையா? அரசியல் வந்துட்டான், இவனை எந்த வகையிலடா அடிக்கலாம், எந்த வகையிலடா இவனை வந்து மக்கள் கிட்ட தப்பா போர்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தப்பா போர்ட்ரேட் பண்ணி காட்டுறத மட்டுமே இந்த சோசியல் மீடியா வந்து வச்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல முக்காவாசி மக்களை நாசமாக்குறது இந்த சோசியல் மீடியா தான். விஜய் அவர்களே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, எல்லாத்தையுமே பாருங்க, எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்க, சோசியல் மீடியால என்னென்ன சொல்றாங்களோ எல்லாத்தையும் பாருங்க, எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்க, ஆனா எது உங்களுக்கு சரின்னு படுதோ, எது உங்களுக்கு சரியா இருக்குமோ அதை மட்டும் வச்சுக்கோங்க, வேற எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரிதான் இந்த விஷயத்த நானும் பாக்குறேன். தேவையில்லாம மீம்ஸ்குள்ள, அதாவது இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே நம்மளுக்கு வந்து நான் வந்து இந்த விஷயமாவே பார்க்கல. ஃபர்ஸ்ட் எனக்கு இன்னைக்கு காலையில தான் தெரியும், நேற்று நைட்லாம் எனக்கு வந்து தெரியவே தெரியாது அந்த பிரச்சனை நடந்தது. ஆனா எனக்கு நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து இந்த விஷயத்த வந்து தப்பாவே போர்ட்ரேட் பண்றாங்க. ஆனா அது அவங்களுக்கு தான் டிராபேக் அமையும் அப்படின்றத அவங்க லேட்டா தான் அனலைஸ் பண்ணுவாங்க. அதாவது நல்ல ஒரு தெளிந்த அரசியல்வாதினா என்ன பண்ணுவான், அண்ணாமலை அவர்கள் பேசினாரு, அவரோட பர்சனல் லைஃப்ல நான் பேச விரும்பல அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அடுத்து சீமான் அண்ணன்ட்ட பேட்டி எடுத்தாலும் அவரும் இப்படிதான் சொல்லுவாரு, அவரோட பர்சனல் லைஃப், அவரோட குடும்ப பிரச்சனையை வந்து பொது இடத்துல அரசியல் சம்பந்தப்படுத்த நான் விரும்பல அப்படின்றதான் அப்படின்ற மாதிரி தான் அவரும் பேசுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அரசியலே தெரியாம புதுசா எனக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துறாங்க, நான் அந்த கட்சியில நான் அந்த உறுப்பினரா இருக்கேன், அந்த கட்சியில இந்த ஒரு பதவியில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்றான் பாருங்க, அவெல்லாம் அரசியல் பண்ண தெரியாங்க. அப்பெல்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னா இப்பதான் கேவலமா விமர்சனம் பண்ணி அவன் தலையில அவனே மண்ணள்ளி கொட்டிக்கிறான். இப்ப விஜய் அவர்களை பத்தி இவ்வளவு விமர்சனம் பண்றாங்க, இவ்வளவு மீம்ஸ் போடுறாங்க, இவ்வளவு ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா அது அவருக்கு டிராபேக்கா தான் அமையும், சாரி பாசிட்டிவா தான் அமையுமே தவிர டிராபேக் அமைய எனக்கு வந்து வாய்ப்பு இந்த மாதிரி தெரியல. நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, நான் சோசியல் மீடியால நிறைய அந்த மாதிரி மீம்ஸ் இந்த மாதிரி ட்ரோல் எல்லாத்தையுமே நான் பார்க்கும்போது அதுக்கு கீழே எல்லாமே அண்ணா என்ன நடந்தாலும் நாங்க உங்க கூட இருப்போம், ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிதான். அதாவது இந்த விஷயம் வந்து டிசம்பர் மாசமே நடந்துருச்சு, அது விஜய் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னா கண்டிப்பா 100% விஜய் அவர்களுக்கு தெரியும். ஏன்னா டிசம்பர் மாசமே அவங்க வந்து மனு தாக்கல் பண்ணது, 2 மாசமா நல்லா தானே இருந்தாரு. ஆனா இந்த மாதிரி ட்ரோல் எல்லாம் பார்க்கும்போது அவரு கூட கொஞ்சம் டிப்ரெஷனுக்கு போயிடுவாரோ அப்படின்னு மாதிரி ஃபீல் ஆகுது. இதுக்கு முன்னாடி அந்த இது திருச்சி மீட்டிங்ல, சேலம் மீட்டிங்ல மக்கள்கிட்ட நல்லா தான் இதே மீட்டிங்ல வந்து நல்லா தான் பேசினாரு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த மாதிரி அவர் மைண்ட் தாட்லாம் இல்ல, ஃப்ரீயா தான் இருந்தாரு. ஆனா இவங்க கொடுக்குற ப்ரெஷர்லயே அந்த மனுஷனுக்கு ப்ரெஷர் இருக்கும் போல, அந்த அளவுக்கு இவங்க என்ன இந்த மீம்ஸ் வந்து கொளுத்தி விடுறாங்க அப்படியே சோசியல் மீடியால. நல்லதா தப்பா அதெல்லாம் தேவையில்ல. அதாவது இந்த சோசியல் மீடியா உட்காந்துட்டு அடுத்தவனை கேவலமா பத்தி பேசி போடுறான் பாருங்க வீடியோ, அவனுக்குலாம் நீங்க தயவு செஞ்சு ஆதரவே கொடுக்காதீங்க. முடிஞ்சா அவனுக்கு ஒரு டிஸ்லைக்க போட்டு போயிருங்க. சம்மந்தமே இல்லாம எதுக்கு ஒருத்தவனை பத்தி பேசணும்? நல்ல விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ண யாருமே இல்லை. ஆனா ஒரு கெட்ட விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா, அதுவும் முக்கியமா இந்த மாதிரி ஒரு இன்ஃபுளுசர்ஸ் அவங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னா பரப்பாங்க வச்சு கண்ட மணிக்கு பரப்புறாங்க. சோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திங்க. இந்த மாதிரி யூடியூபர்ஸ் நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன கட்டாரத்துல போய் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு நான் பெரியவன், நான் அதை பத்தி இப்படி பேசுறேன் அப்படின்னா சில யூடியூபர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. ஆனா உங்களோட லைஃப்லயும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும், அப்ப தெரியும் உங்களுக்கு எவ்வளவு வலிக்குது அப்படின்னு. நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பாக்குறேன். மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்படின்னா மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அது உங்களை வந்து சேரும்.